ஹலோ ஆல். கோல்டு ரொம்ப வேல்யூபிளான மெட்டல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சில்வர் ரொம்ப டேஞ்சரஸான பவர்ஃபுல் அசெட் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒய்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம மோஸ்ட்டா வந்து ஒரு லாக்கர் அப்படி இப்படின்னு ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனா, சில்வர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மெட்டல் தான் வந்து சில்வர். சரியா? இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஸோ, சில்வர் யூஸ் ஆகுற ஸ்பீட விட, அத மைன் பண்ற ஸ்பீடு வந்து ரொம்ப வந்து கம்மி தான். அதாவது இந்த உலகத்தில ஒரு 1 செகண்டுக்கு ஒரு 5 கிராம்ஸ் ஆஃப் சில்வர வந்து கண்டுபிடிச்சு எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே 1 செகண்டுக்கு இந்த உலகம் வந்து 10 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ யூஸ் பண்ற ஸ்பீட் தான் வந்து ஜாஸ்தி. அதே வந்து அது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதோட மீனிங் என்னதுன்னா வந்து, சில்வர் வந்து நாள் ஆக ஆக, அது க்ரோ ஆக ஆக, அது ஒரு ரேர் மெட்டல் அப்படின்ற கேஸ்ல வருது. அதோட அதோட உண்மையான ஸ்பாட்லைட் ரீச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2026ல தான். ஸோ நான் ஆல்ரெடி 2025லயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கோல்டு ஐ மீன் சில்வர் கமோடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அப்போ நான் பார்க்கச்சல என்ஐவி பிரைஸ் வந்து 30 தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 2026ல 63 அது டபுள் மடங்கு போயிட்டு மறுபடியும் வந்து பேக் டூ நார்மல் 40 கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு வேர்ல்டே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமோடிட்டி பேஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் சில்வர் எஃப்ஓஎஃப் டைரக்ட் growth. ஸோ இது ஆப்வியஸாக வந்து ஆக்சிஸ் தான் இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து சில்வர் பேஸ்ட், அதாவது கமோடிட்டிஸ்னால் வந்து அவங்க கொடுக்குறத கண்ணை மூடிட்டு அவங்க அந்த எந்த கமோடிட்டியோ அதில் ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஸோ சில்வர் பேஸ்டு கமோடிட்டி. அண்ட் டைரக்ட் growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டானா நம்ம தேர்ட் பார்ட்டி அது இதுன்னு ப்ரோக்கர்லாம் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அண்ட் எஃப்ஓஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஃபண்ட் இன்சைட் ஃபண்ட், அவ்வளோதான். டைரெக்டாக ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கமோடிட்டி பேஸ்டு தான். ஸோ லாஸ்ட் 1 மந்தில் வந்து கீழே தான் விழுந்திருக்கு 1%. அண்ட் லாஸ்ட் 6 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதத்தில் பீக்கில் போயிட்டு 46% போயிருக்கு. சரியா? லாஸ்ட் 1 இயரில் 153%. அப்பா! அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 46%, அதுவும் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். அண்ட் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா 50%. அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆனது 2022. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 50% ரிட்டர்ன், ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கரண்ட் என்ஐவி ப்ரைஸ், அதாவது இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 42 ருபீஸாக இருக்குது. அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸே போதும். அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஃபண்ட் சைஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் சில்வர் வந்து அதோட ரீச்சை டச் பண்ணிட்டு வந்ததுனால. ஸோ இப்போ 1071 கோடி. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.14%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரையர் நாலேஜும் இருக்காது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு கிட்ட போனோன்னா நம்மளோட ஃபண்டை வந்து ஒரு மேனேஜர் தான் வந்து நம்மளோடதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஆக்சிஸ் சில்வர் எஃப்ஓஎஃப் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் கொடுத்தேன்னா அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சரியா? ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கம்பேர் பண்ணச்சில் இந்த இந்த இது வந்து ரொம்ப கம்மி தான், 0.14%. அதாவது 1,00,000க்கு 140 ரூபா தான். ஸோ அப்படி பார்த்துக்கச்சில ஏன் இங்கே கம்மினா, ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஃபிக்ஸ்டாக சில்வரில் தான் போட போகிறாங்க, என்ன ஆனாலும் சில்வர் தான். இதே மற்ற மியூச்சுவல் ஃபண்டு இப்போ மோத்திலால் ஆஸ்வெல், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப்லாம் எடுத்திங்கன்னா வந்து அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி. ஸோ அவங்களுக்கு வேலைப்பாடு அதிகம். ஸோ அந்த டைமில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிறையா இருக்கும். 0.76 இருக்கும், 0.85 இருக்கும், 1%லாம் இருந்திருக்கு. ஸோ இதில் கம்மி தான். ஒய்? பிகாஸ்னால் இது ஃபிக்ஸட் கமோடிட்டி அப்படின்றதுனால. அண்ட் இங்கே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிட்டன் கால்குலேட்டர் அப்படின்றது நல்லாவே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் 100 ருபீஸ் பண்ணியிருந்தாங்க என்ன வந்திருக்கும், இதே வந்து 1000 பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கும் அப்படின்றத பற்றி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000ஆவது மினிமம் நம்ம சேர்த்து தான் ஆகணும். ஸோ மாதம் ஒரு 20,000 நீங்கள் வந்து எஸ்ஐபியில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாதம் 20,000 போட்டிருந்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து இங்கே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 60,000 வந்திருக்கும். அப்போது அது வந்து இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் 1 மந்தில் வந்து இது நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ 0.11% நெகட்டிவில் போயிருக்கு.
ஒய் பிகாஸ்னா ரீச் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. நீங்கள் 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து 16% ஆயிருக்கும். அதே 1 இயர்க்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா 63% கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் பின்னாடி வந்ததுனால நமக்கு இது லாஸாக தெரியுது. இதே 6 மாதம் நீங்கள் 20,000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,20,000 நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு 1,39,000 கிடச்சிருக்கும், 16%, வெறும் 6 மாதத்தில். இதே ஒரு வருஷம் லாஸ்ட் 1 இயர் முழுக்க நீங்கள் ஒரு 20,000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2,40,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, உங்களுக்கு 3,92,000, அதாவது எக்ஸ்ட்ரா 63% கிடைக்குது. 3 இயர்ஸ்னால் சொல்லவே வேண்டாம், 151% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து இதில் 50,000 தான் காட்டுது. பட் தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். அதாவது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மந்த்லி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒன் டைமுக்கும் அதே தான். மினிமம் மட்டும் தான் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குமே தவிர்த்து மேக்ஸிமம்க்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஒன் டைம் நீங்கள் இவ்வளோ கொடுத்துருந்தீங்கனாலே போதும். ஸோ ஒரு 1,00,000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1,00,000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 3,00,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதே 1,00,000 நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா வந்து 2,00,000 கிடச்சிருக்கும். எங்கேயுமே அப்படி கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பைசா வட்டிக்கு விட்டாலும் நமக்கு கிடைக்காது. ஸோ 153%. ஸோ இதுதான் வந்து இதோட பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான், இந்த சில்வர் ரெகுலர் க்ரோத் மட்டும்தான். அண்ட் எங்களோட கமோடிட்டி பேஸ்டுன்றதுனால இந்த கமோடிட்டிஸ் தான் ஃபுல்லாக 97%. கேஷ் வந்து 1.34%, டெப்ட் வந்து 76%, 0.76%. டெப்ட்னா வந்து கண்டினியூஸாக ஒரு இது எஃப்டி ஆர்டி மாதிரி 0.76% காசை அதில் போடுவாங்க. கேஷை 1.34 வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க மார்க்கெட் ஃபால் ஆகச்சில் அதை கொடுத்து மறுபடியும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே 100% தான் அட்வான்ஸ் ரேஷியோஸ்லாம். அண்ட் ஆல்ஃபா ரேஷியோ கம்மியாக இருக்குது. பீட்டா வந்து 0.94, ஷார்ப் வந்து 1.20, சாட்டினோ 2.57. இது எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் ரேஷியோஸ்லாம் பார்க்க தெரியலனா, ஸோ டோன்ட் வரி, நம்மளோட சேனல்லே வந்து இந்த ரேஷியோஸ் எப்படி பார்க்கணுன்றது ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எந்த ஒரு ஸ்டாக் எடுக்கிறனாலும் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் ரேஷியோஸ், நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும், இது நல்ல ஸ்டாக்கா இல்லை நல்ல மியூச்சுவல் ஃபண்டா, இதில் போகலாமா போகக்கூடாது அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதுக்காக இதோட நாலேஜ் நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே ஒன் டைமில் போட்டதுனால அப்படி காட்டுது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 5,000 போடணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000, செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,000, அதுக்கப்புறமா நீங்கள் 100 போட்டுட்டு வரலாம். ஸோ ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் நம்ம அங்கே பார்த்ததே தான். ஸோ இங்கே அவங்களோட ரிட்டர்னும் அவங்களோட கேட்டகரி வைஸ் இருக்கிற ரிட்டர்ன்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, லாஸ்ட் 1 இயரில் 8th பிளேஸில் இருக்குது. எக்ஸிட் லோட், ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் லோட்னா என்னதுன்னா, நீங்கள் இப்போது முடியாமல் சீக்கிரமாக நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க, ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே எக்ஸிட் ஆகுறீங்கன்னா அப்போ நீங்கள் 0.25% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எப்போவுமே எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள். ஸோ அப்போது நமக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அப்போது எக்ஸிட் லோடு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேர்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகணும். இப்போ எக்ஸிட் லோடுனா நீ சீக்கிரமாக நீ வெளியே வந்தேன்னா உங்ககிட்ட நான் இவ்வளோ % நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் ஆஸ் யூஷுவல் 0.005%, அதாவது டாக்குமெண்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. டேக்ஸ் வந்து ரெகுலர் டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1,25,000 நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் எடுத்துக்கலாம், ரிட்டர்ன்ஸ் மட்டும், இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு சப்போஸ் 1,30,000 உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன்ஸ் மட்டுமே. நீங்கள் ஒரு 1,00,000 போடுறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 1,30,000 வந்திருக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் 2,30,000 நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1,00,000 அப்படியே உங்களுக்கு வந்துடும். ரிட்டர்ன்ஸில் இருக்க 1,25,000 உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே இல்லாமல் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஒரு 5,000 இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். எத்தனை பர்சன்ட் பார்த்து இதுலேருந்து இவ்வளோ வந்ததுன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதுவும் ஸ்டாக் மூலயமா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமானா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாங் டேர்மில் வச்சுருந்தா கொஞ்சம் கம்மி டேக்ஸ் இருக்கும், ஷார்ட் டேர்மில் வச்சுருந்தா கொஞ்சம் அதிக டேக்ஸ் இருக்கும். ஸோ நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதையும் நம்ம பார்த்துடணும். இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறா, டேக் கேர் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், அவங்க மேனேஜ் பண்ணுற மற்ற ஃபண்டை பற்றியும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஜென்ரலாக அப்படின்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளைண்டாக அதை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் ரிசர்ச் பண்ணிட்டுலாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் வந்து கண்டிப்பாக
இன்னொரு 4 இடத்துல விசாரிக்கிற மாதிரி நான் கூட பக்கத்தில் இன்னொரு 2-3 மியூச்சுவல் ஃபண்டு நான் கம்பேர் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்தது கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ அந்த கம்பேர் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நான் சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி சர்ச் பண்ணணும்னு நான் சொல்லி தந்துடுறேன். டேரெக்டாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு போய்ட்டு இந்த கேட்டகரிஸ் இருக்குல்ல, அங்கே கமோடிட்டி பேஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு கோல்ட் ஆர் சில்வர்னு காட்டும். சில்வர்னு காமிச்சிங்கன்னா அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சில்வரும் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த சில்வர் வேணாலும் எடுத்துக்கலாம், அதை கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஹெச்டிஎஃப்சி பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ ஆக்சிஸையும் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF FOF டைரக்ட் க்ரோத்தையும் நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இதையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் நான் ஸ்ப்ளிட் வியூவில் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சிஸ், சரியா? ஸோ ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் 50%, இங்கே ஆதித்யாவில் 46% தான். ஸோ 2 பேரும் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் எல்லாருமே 2022 February, 2022 October. எஸ், ஆக்சிஸ் வாஸ் லிட்டில் லேட். அண்ட் இவங்களோட NAV ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே 42 ரூபா இருக்குது, இங்கே 38 ரூபா தான் இருக்குது. அதாவது NAV ப்ரைஸ்னால் அதோட ஒரு இதோட மதிப்புன்னு அர்த்தம், ஒரு குவான்டிட்டியோட மதிப்பு. அண்டு ஃபண்டு சைஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆதித்யாவில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் மினிமம்ஸ் இப்போ 2 பேருக்குமே சேம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆதித்யாவில் அதிகம், நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்குலாம் நம்ம கொடுப்போம்ல, அந்த பே தான் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம். நான் இப்போ ஒரு 20,000 வச்சுக்கிறேன், சரியா? சரி, 20லாம் வேணாம், நம்ம ஒரு பேசிக் 10,000 வச்சுப்போம். ரெண்டுத்துக்கும் 10,000 வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ மந்த்லி 10,000, இங்கேயும் நான் 10,000 கொடுக்குறேன், சரியா? அப்படி கொடுத்துருந்தா லாஸ்ட் 3 மந்த்தில் இவங்க ஏதோ தடுமாறி எட்ஸில் நமக்கு கொஞ்சம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 0.43 கொடுத்துருக்காங்க. இவங்க நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. எஸ், நத்திங் இஸ் ஃபார் பெட்டர் தென் சம்திங். அதே 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான். இவங்க 70,000 கொடுத்த இடத்துல இவங்க 69,000 கொடுத்துருக்காங்க, ஒரு 1000 ரூபா கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே 1 இயரில் 1,96,000, இங்கேயும் 1 இயரில் 1,96,000 தான். இங்கே ஆதித்யா தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 9,03,000, 9,04,000. ஸோ இவங்களில் எதுக்குமே பெரிய சேஞ்ச் இல்லை. ஒய்? பிகாஸ் நான் ரெண்டுமே கமோடிட்டி பேஸ்ட். அவங்களோட ஃபுல் இதை சில்வரில் தான் போடுவாங்க. ஸோ சில்வர் மேலே போனால் மேலே போகும், கீழே போனால் கீழே வரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 2 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். இங்கே ஆக்சிஸில் போடுறாங்க, இங்கே ஆதித்யாவில் போடுறாங்க. அண்ட் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே கமோடிட்டிஸ் வெறும் கேஷ் மட்டும்தான், இங்கே கமோடிட்டிஸ் கேஷ் அண்ட் டெப்ட். கமோடிட்டிஸில் மட்டுமே 98.33%, இங்கே 97.90% தான். அண்டு டாப் 5 20 எல்லாருமே ஒரே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ரேஷியோஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இங்கே தான்ப்பா அடிச்சிக்கவே முடியாது. ஆதித்யா பிர்லாலாம் சூப்பர். ஒய்? பிகாஸ்னா இப்போ 5,000 தான் மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 5,000 தான் மினிமம் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எல்லாராலையும் அஃபோர்டபுள் கிடையவே கிடையாது. 100 ரூபா போட்டு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக இது ஆக்சிஸில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். இதே ஆதித்யாவில் போடலாமே, சூப்பரில். எல்லாத்தையுமே மினிமமும் 100 தான், ஃபஸ்ட்டும் 100 தான், செகண்டும் 100 தான், கண்டிப்பாக போடலாம், கரெக்டாக? ஸோ அந்த விதத்தில் ஆதித்யாவை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஆவரேஜாக ஸோ ஒரு மெயினும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதே தான். எக்ஸிட் லோட் 2 பேருக்கும் சேமாக தான் இருக்குது, சேம். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே ஆதித்யாவில் அதிகமாக இருக்குது. நடுவில் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நீங்கள் வெளியே போனீங்கன்னா அப்போ 0.30% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே 0.14% தான். ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குதுங்க, என்ன பண்ணுறது? ஸோ அண்டு இந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரியா ஸ்ரீதர் அப்படின்றவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் இது ஒரு இந்த வீடியோவில் ப்ரொமோஷன் வீடியோலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இருக்கிற வேர்ல்டில். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நமக்கு ஸ்டாக் பற்றி நாலேஜ் இல்லைனா கண்டிப்பாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது ஒரு நல்ல ஒரு வே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.